பேஷன் பெர்லின் இந்த பிரீமியம் லைவ் ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா கந்தரோட ஹோம் கண்ட்ரில தான் நடக்குது. பல வருஷமா வில்லன் ரோல்ல வந்து கலக்கிக்கிட்டு இருந்த நம்ம ராண்டி ஆர்டனையும், அப்புறம் இப்ப கரண்ட்டா வில்லன் ரோல்ல வந்து கலக்கிட்டு இருக்க கந்தரையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் வந்து கொண்டாடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேருக்குமே அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. ராண்டி ஆர்டன் மியூசிக் எப்ப கந்தர சேலஞ்ச் பண்றதுக்காக ஹிட் ஆச்சோ, அப்போ வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டடாவே இல்ல நான். ஆனா எப்ப ராண்டி ஆர்டன் கிங் ஆஃப் த ரிங்ல வந்து நீ என்ன கிளீனா வின் பண்ணலன்னு சொல்லி இத நகர்த்துனாரோ, அப்ப இந்த ஸ்டோரியில வந்து கொஞ்சம் கிரிப் ஆட் ஆச்சு. ராண்டி வந்து அந்த சமயம் நெறைய மாஸான லைன்ஸ்லாம் போட்டு ஸ்டோரிய பில்ட் பண்ணாரு. அண்ட் கந்தருமே பார்த்தீங்கன்னா, அவரோட சைட்ல இருந்து நெறைய மாஸ் லைன்லாம் போட்டு ராண்டி ஆர்டனோட குடும்பத்தையே மொத்தமா இழுத்து ஸ்டோரி வந்து நல்லா சூடு பிடிக்க வச்சாரு. ஸோ ஜெர்மனில லுட்விக் கைசர் வந்து கந்தருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ குடுக்குறாரு. அண்ட் ராண்டி ஆர்டன் வந்து மாஸான என்ட்ரன்ஸ்லாம் குடுத்துட்டு மேட்ச வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே பவர் மூவ்ஸ் அதாவது ஸ்லாம், சூப்ளெக்ஸ்ன்னு மட்டும் போடுறது இல்லாம, அப்புறம் அந்த சாப்ஸ்ங்கிற அந்த மூவ் யூஸ் பண்ணி பட்டை கிளப்புனாங்கன்னு தான் சொல்லணும். கந்தரோட சாப்ஸை பார்க்கறதுக்கு வந்து அப்படி இருந்துச்சு. ராண்டி ஆர்டனும் பார்த்தீங்கன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டி வெயிட் காட்டிட்டு இருந்தாரு தான் சொல்லணும். அண்ட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வால்டர்ன்னு சொல்லிட்டு கந்தரோட அந்த பழைய நேம் வச்சுலாம் வேற கத்த ஆரம்பிச்சாங்க. மேட்சோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நல்லா செவந்து போய் வேர்வையில வந்து மூழ்கி இருந்தாங்க. ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிங்கா வீங்கின மாதிரி ஆயிடுறாரு வாங்கின அடியில. லாஸ்ட்ல கந்தர் வந்து சப்மிஷன் மூலமா மேட்சை வின் பண்ணிடுறாரு. மேட்ச் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, கந்தர் வந்து ராண்டி ஆர்டனுக்கு வந்து கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இது கந்தரோட அந்த டாமினன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கா இருந்துச்சு. அடுத்து டர்ட்டி டாம் அண்ட் லிவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்லி அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட். டேடி டாம் அண்ட் லிவ் மார்கனோட சேட்டையும் அதுக்கு பதிலடி கொடுக்குற ரியா ரிப்லி அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் டெரர் ட்வின்ஸ் வந்து செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ரியா ரிப்லி இந்த ஸ்டோரி லைனில் எப்போல்லாம் டாமினிக் மிஸ்டர் அடிக்க வராங்களோ அப்போல்லாம் வந்து அவர் எஸ் ஆயிடுறாரு. அண்ட் இந்த மேட்சோட ஃபார்மேட்லையும் பார்த்தீங்கன்னா அவர் அதே தான் பண்ணார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அது நடக்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. டேமியன் ப்ரீஸ்ட் வந்து சாம்பியன்ஷிப் எப்போ தோத்தாரோ அப்போலேருந்து செம்ம மாசாக இருக்காரு. அண்ட் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வரவே இருக்கிறாங்க. மேட்ச் வந்து டோட்டலாகவே இந்த டெரர் ட்வின்ஸோட மாசம் வந்து காட்டுச்சு. அண்ட் ஜட்மெண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணியுமே டெரர் ட்வின்ஸ் வந்து கடைசியில் மேட்சை வின் பண்ணிடுறாங்க. பியாங்கா பெலர் அண்ட் ஜேட் கார்கில் வர்சஸ் ஐலா டான் அண்ட் ஆல்பா ஃபயர். ஐலாவையும் ஆல்பாவையும் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஹோம் டவுன்கிற ஒரே காரணத்தினால ஸ்காட்லாண்டில் நடந்த அந்த கிளாஷ் ஆஃப் த கேசலில் வந்து இவங்க 2 பேரும் வின் பண்ண வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே எந்த ஒரு நல்ல ஸ்டோரியிலுமே இல்லாமல் தண்டமாக இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கிலும் பியாங்கா பெலரும் வந்து ரொம்ப பவராக தெரிஞ்சாங்க. அண்ட் கடைசியில் மேட்சை வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் என்னோட பேஷன் பெர்லினோட ரிவ்யூ. இது வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த இன்னொரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ரெஸ்லிங் பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ்.